யுத்தம் நடைபெற்ற நேரத்தில் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு சஹாபி வந்து தன்னுடைய சட்டையை உயர்த்தி காட்டினாங்க. அவங்க வயிற்றில் ஒரு கல்லை இறுக்கி கட்டி வச்சுருக்காங்க. நான் ரொம்ப பசியோடு இருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அப்படி காட்டினாங்க. அப்போ நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சட்டையை உயர்த்தி காட்டினாங்க. 2 கல்லை இறுக்கி வச்சு கட்டிருக்காங்க. நான் அதை விட ரொம்ப பசியோடு இருக்கிறேன். இதை பார்த்து ஜாபீர் அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு வீட்டுக்கு போய் தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லி வீட்டில் உள்ள மாவை கொஞ்சம் குழச்சி வைங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போது மாவு கொஞ்சமாக தான் இருக்குது, ஒரு ஆளுக்கு 2 பேருக்கு தான் போதுமாக இருக்குது. அதே நேரத்தில் வீட்டில் ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. அந்த ஆட்டுக்குட்டியை அறுக்கிறாங்க, அறுத்து உரித்து வெட்டி கொடுத்துட்டாங்க. அவங்க ஆடு அறுக்கிறத பார்த்து அவங்களுடைய 2 சின்ன பசங்க இருக்காங்க. ஜாபீர் அவங்களுடைய அப்துல்லா ரலியல்லாஹு அவங்களும் இப்ராஹிம் ரலியல்லாஹு அவங்களும். இந்த இப்ராஹிம் என்பவங்க வந்து அப்துல்லா ரலியல்லாஹு அவங்களுடைய தம்பி. அந்த இப்ராஹிமை படுக்க வச்சு அப்துல்லா ரலியல்லாஹு அவங்க அறுத்துட்டாங்க களத்தில். ரத்தம் பீறிட்டு ஓடிச்சு. அப்போ அதை பார்த்து பயந்து அப்துல்லா ரலியல்லாஹு அவங்க கூரைக்கு மேலே ஏறிட்டாங்க, பயந்துட்டாங்க. இப்போ தம்பியுடைய சத்தம் கேட்டு ஓடி வந்து பார்த்தா தம்பி வஃபாத்தாக இருக்கிறாங்க. அம்மா பார்த்துட்டாங்க. அம்மா பார்த்தனால மேலே கூரையில் இருந்த அப்துல்லா ரலியல்லாஹு அவங்களும் கீழே விழுந்து வஃபாத் ஆகிட்டாங்க. ஒரே நேரத்தில் 2 ஜனாசா, அதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரப்போகிற நேரத்தில். இப்போ ஜாபீர் ரலியல்லாஹு அவங்க வந்து அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து யார் சொல்லலாம் எங்கள் வீட்டுக்கு சாப்பிடுவாங்கன்னு கூப்பிட்டாங்க. அவங்கள மட்டும் தான் கூப்பிட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, எல்லாரும் வாங்க ஜாபீர் ரலியல்லாஹு அவங்களுடைய வீட்டில் சாப்பாடுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஜாபீர் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, இல்லை யார் சொல்லலாம், வீட்டில் கம்மியாக தான் இருக்குது, தாங்கள் மட்டும் வாங்கன்னு சொன்னாங்க. இல்லை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வரோம், நீங்கள் உங்கள் வீட்டில் போய் குழச்ச மாவை அப்படியே வைங்க, நான் வரும் வரைக்கும் ரொட்டி சுட வேணான்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் ஆட்டுக்கறி சால்னாவை அப்படியே வைங்க, நான் வரேன்னு சொன்னாங்க. அப்போ எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து வந்தாங்க. அதுக்கு முன்னால் ஜாபீர் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்த நேரத்தில் தன்னுடைய கணவர் பதட்டப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது என்பதற்காக அழகான முறையில் மனைவி கையாளுறாங்க. எப்படி தெரியுமா, நம்மக்கிட்ட யாராச்சும் ஏதாவது அமானிதமாக ஒரு பொருளை தந்தால் அந்த பொருள் அவங்க கேட்கும்பொழுது நம்ம திருப்பி கொடுக்கணுமா இல்லையா என்று கேட்டபொழுது ஆமாம் கொடுக்கணும் அப்படின்னு ஜாபீர் அவங்க சொன்னாங்க. அப்போ அந்த நேரத்தில் சொன்னாங்க, அதே மாதிரி தான் நமக்கு யார் குழந்தையை தந்தானோ அவனே திருப்பி எடுத்துக்கொண்டான் என்று சொல்லி அவங்க ரொம்ப பக்குவமாக சொன்னாங்க. ஜாபீர் அவங்க கொஞ்சம் வருத்தத்தோடு இருந்தாங்க. இருந்தாலும் மனைவி கரெக்டாக சொன்னாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அந்த கொஞ்சமாக இருந்த மாவில் தன்னுடைய எச்சில் உமிழ்ந்தாங்க. அதை வச்சு ரொட்டி சுட்டாங்க. அங்கே வந்திருந்த எல்லாருமே அதை சாப்பிட்ற அளவுக்கு ரொட்டி நிறைய சுட்டுட்டாங்க. இப்போ அவங்க மகனை கேட்குறாங்க, அவங்க மகன் 2 பேரையும் கூப்பிடுங்களே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க, மகன்கள் வெளியே போயிருப்பாங்க போலேன்னு சொன்னாங்க. இல்லை அவங்க வரும் வரைக்கும் நாங்கள் சாப்பிடவே மாட்டோம்னாங்க. அப்போ ஜாபீர் அவங்க அழுதாங்க. அப்போ காரணம் கேட்டாங்க, என்ன நடந்த விஷயத்த சொன்னாங்க. எங்கே ஜனாதா வைக்கப்பட்டிருக்குன்னு காட்ட சொன்னாங்க. அவங்க போய் காட்டினாங்க. அப்படி காட்டின நேரத்தில் வந்து என்ன செய்கிறாங்க, ஜாபீர் அவங்களுடைய அந்த வீட்டில் போய் அங்கே போய் பார்க்குறாங்க. அப்போ அந்த வீட்டுக்கு போனால் அங்கே என்ன நடக்குதுன்னா, அவங்க மகன் 2 பேரும் இறந்து கிடக்கிறாங்க, அந்த மரணித்திருக்கிறாங்க. அவங்கள அந்த மரணித்த அந்த 2 பேரையும் பார்த்து, ஜாபீரே அதாவது இப்ராஹிமி அப்துல்லாவை எழுப்பி வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டா உயிரே இல்லாத அந்த 2 உடம்பும் உயிர் பெற்று மறுபடியும் எழும்பி வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.